இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைச்சியின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து தேவன் விரும்பும் குடும்பம் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். ஏசாயா 54:13 சொல்கிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாயிருக்கும். சமாதானம், தேவன் விரும்பும் குடும்பத்திலே இன்றைக்கு சமாதானம் இருக்கிறதா? சமாதானம் ஆவியின் கனிகளிலே நாம் பார்த்தோம் என்றால் இதிலே சமாதானமும் ஒன்று. வசனம் சொல்கிறது, மத்திய 5:9, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே சமாதானம் இருக்கிறதா? குடும்ப வாழ்க்கைகளிலே கணவன் மனைவிக்கிடையே, உறவினர்களுக்கிடையே சமாதானம் இல்லைல்ல. இன்றைக்கு அதெல்லாம் நாம் பார்க்கும்போது நம் குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தையும் நினைக்கும்போது எல்லாம் அப்படி தனித்தனியாக உறவே வேண்டாம், சமாதானமே இல்லாம நிலையிலே உறவுகளை பிரிந்து இருக்கிறோம். சமீபத்தில் ஒரு ஃபோனில் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகள் பேசி ஜெபிப்பதற்காக சொன்னார்கள். அவர்களுடைய குடும்பத்தில் அந்த மகள் கணவனை விட்டு அவருடைய பிரச்சனை, ஒரு குடும்ப பிரச்சனை நிமித்தம் அவர் கோபத்திலே வீட்டை விட்டு வெளியே விட்டார். 2 நாட்களாக காணவில்லை. அவர் என்ன போலீஸ் ஸ்டேஷனில் தான் அங்கே போகணும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் அந்த ஃபோன் அந்த மகளிடம் பேசுவதற்காக ட்ரை பண்ணோம், ஜெபிச்சு. அப்போ அவள்கிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்தி அவளோடு பேசும்போது அவள் சொன்ன காரியம் மிகவும் துக்கமாக இருந்தது. அவள் சொன்னாள், என்னுடைய மகன் என்னை மிரட்டுகிறான், சிறு வயது பிள்ளை. அவள் சொல்கிறான், அவன் தவறான நண்பர்களோடு பேசிக்கொண்டு, ஸ்கூல் படிக்கிற ஒரு மகன் தான், குட்டி பையன். அவன் பீடி சிகரெட் எல்லாம் குடித்து விட்டு தவறாக சொல்கிறான், அவன் என்னை மிரட்டுகிறான். காரணம் என்னுடைய கணவர் குடிப்பார். அவர் நித்தம் என்னை அடித்து குடித்து வெறித்து அவர் என்னை நிம்மதியில்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய பிள்ளையும் இப்படி இருக்கிறது என்று சொல்லி கவலை. இப்போது நான் பக்கத்திலே ஒரு மனிதனோடு நான் ஒரு உதவிக்காக பேசினதை என் மகன் சொல்கிறான், நான் அப்பாட்ட சொல்லிக் கொடுப்பேன், மிரட்டி வீட்டுக்குள்ளே சண்டை, நிம்மதியே இல்லை. பாருங்கள், அவள் இப்பொழுதுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பம். சகோதரி, குடும்பத்திலே சண்டை, பிரிவினை காரணம் பிள்ளைகள், பெற்றோர்கள், அவர்கள் குடி பிரச்சனைகள், சமாதானம் இல்லை. எத்தனையோ குடும்பங்களில் இப்படித்தான் இருக்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு ஒரு குடும்பம், அபிகாயில் நாபாலுடைய குடும்பம். அவள் குடும்பத்திலே இப்படித்தான் ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த அபிகாயிலுடைய வாழ்க்கையிலே நாம் அந்த அவளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் ஆழமாக யோசித்து பார்க்கும்போது இந்த நாபால் எப்படிப்பட்டவனாக இருக்கிறார் என்று சொன்னால், அவன் ஒரு முரடன், அவன் ஒரு மிகுந்த செல்வந்தன். அவனுக்கு எல்லாம் இருக்குது, ஆடு மாடுகள் 300 ஆடுகள், 1000 வெள்ளாடுகள் இருக்குது. அந்த குடும்பத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை. இங்கே இந்த நாபால் ஒரு முரடனாக இருக்கிறான், குட்டிகாரன், அவனுக்கு வெறித்து இருப்பான். அங்கே போடப்படும் அந்த நிமிஷத்தில் அபிகாயிலும் நாபாலும் ஒரு நாளும் அவர்கள் பேசிக்கொண்டதாகவும் ரொம்ப அன்பாக இருந்ததாகவும் எதுவுமே போடப்படவில்லை. இப்படிப்பட்ட கணவன் அந்த மனைவிக்கு இடையே ஒரு பிரச்சனை வருகிறது. தாவீது தன்னுடைய மாமன், அவனுடைய அந்த பகை நிமித்தம் அவன் சமாதானத்தை இழந்தவன் வனாந்திரத்தில் ஓடி வந்து நாபாலிடம் உதவி கேட்க வருகிறான். இந்த நாபால் குடித்து வெறித்து இருந்தது நிமித்தம் தாவீதுக்கு உதவி செய்யவில்லை. இப்போ தாவீது சொல்கிறான், நான் வனாந்திரத்தில் இருக்கும்போது இந்த நாபாலுடைய அவனுடைய ஆடு மந்தைகளெல்லாம் நான் காப்பாற்றி, அதெல்லாம் வேஸ்ட்டு,
இன்றைக்கு அவனுடைய நண்பர்களை அடைத்து அவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறான். இப்போது அபிகாயிலுடைய துரிதமான செயல்பாடுகளை நாம் பார்க்கலாம். அவள் செய்கின்ற காரியம், அபிகாயில் தன்னுடைய இந்த நடந்த காரியம், நாபால் செய்தது, அவன் செய்த தவறு, தாவீதுக்கு உதவாத காரியம். தாவீது தன் ஆளை அனுப்பும்போது சொல்கிறான், தாவீது யார், ஈசாயின் குமாரன் யார் என்று அறியேன், அவனுக்கு நான் உதவி செய்யவில்லைன்னு சொல்லி வீராப்பாக பேசிவிட்டான். இப்போது தாவீது கோபமடைந்து இருந்த நிலையிலே இந்த அபிகாயில் தீவிரமாக அவள் தன்னுடைய வேலையை செய்கிற அபிகாயில் 200 அப்பம், 2 துருத்தி திராட்சரசு சமைத்த 5 ஆடு, 5 படி வறுத்த பயிறு, இப்படி அத்திப்பழ அடை எல்லாம் கொண்டு போகிறான். இப்போது அவள் துக்கப்பட்ட அழலை, என் கணவர் குடிக்கிறாரே, இப்படி இருக்கிறாரே, இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துவிட்டுன்னு அழாதபடி அவள் துரிதமாக செயல்பட்டு ஓடுகிறாள். 1 சாமுவேல் 25, 23, 24 நாம் வாசிக்கலாம். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து அவள் பாதத்தில் விழுந்துட்டான். மன்னிச்சிரு, எப்படியாவது அவளுடைய தவறை, அவள் தன் கணவன் செய்த தவறுக்காக அவள் பாதத்தில். 1 சாமுவேல் 25, 24 என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உம்மது செவியை கேட்க பேச வேண்டும். கொஞ்சம் நான் பேசுறது கேளுங்க. அப்படி தாவீதுகிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குறான். 1 சாமுவேல் 25, 25 என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் அப்படி அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியமும் இருக்குது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை நான் காணவில்லை. ப்ளீஸ் ஒரு விஷயம் இறங்குங்க. நீர் நினைச்சா அந்த கவனிலே வைத்து உம்முடைய சத்துருக்களை அழிக்க உம்மால முடியும். நீர் எப்படிப்பட்டவர், நீர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர் என்று தாவீதை பற்றி நன்றாக அறிந்திருந்தான் அபிகாயில். தன் கணவனுக்காக அவன் மன்றாடுகிறார். அவர் தன் கணவன் குடிக்கிறார், வெறித்து போயிருக்கிற அந்த கணவனுக்காக துக்கமாக இல்லாதபடி அவளுக்குள்ளே ஒரு சமாதானம் இருந்தது, அவளுக்குள்ளே ஒரு திருப்தி இருந்தது. பாருங்கள், 1 சாமுவேல் 25, 35 அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டிற்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்று சொல்கிறான். ஆமாம், அவள் தீவிரமாய் போனதாலே அவங்க குடும்பத்திலே ஒரு சமாதானம் பிறக்கிறது. தாவீதுடைய மனசு அவள் சாந்தமாகி அந்த குடும்பத்தை அழிக்காதபடி அந்த தாவீது தன்னுடைய கோபத்தை குறைத்து கொள்கிறான். அதற்கு காரணம் அபிகாயிலிடம் இருந்த ஒரு சமாதானம். தன் கணவன் இப்படிப்பட்ட கணவர், அவளுடைய சூழ்நிலை எப்படி என்று தெரிந்தும் அவள் தன்னுடைய குடும்பத்திற்காக போராடுகிறார். இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கணவர் குடிக்கிறாரா, இல்லை வேலை இல்லாமல் இருக்கிறாரா, இல்லை சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க. இந்த அபிகாயில் சமாதானத்தோடு இருக்கிறார். அவள் தீவிரமாக செயல்படுகிறாள். ஒருவேளை துக்கத்தோடு கணவனை நினைத்து, குடும்ப பிள்ளைகளை நினைத்து துக்கத்தோடு இருக்கிறீர்களா? சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? குடும்ப சூழ்நிலை சண்டைகள் நினைக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுடைய குடும்பத்திலே எதிர்பார்க்கிற ஒன்று சமாதானம். அந்த அபிகாயிலிடம் அந்த சமாதானம் இருந்தது. அபிகாயில் பாருங்க, அவள் நாபால் இடத்துல திருப்பி வந்து பார்க்குறான். அவன் குடித்து வெறித்திருக்கிறான். ஒரு காரியத்தை அவன் சொல்லலை. மீண்டுமாக இப்படி நடந்தது, உங்களால் இப்படி பிரச்சனை என்று சொல்லவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன? அந்த மகள் பொறுமையோடு இருக்கிறாள். அவள் வாய் பேசவே இல்லை, அமைதியாக இருக்க. குடும்பத்தில் சமாதான குறைச்சலுக்கு காரணம் வார்த்தைகள். கணவன் மனைவிக்குள்ளே சண்டைக்கு, சமாதானமின்மைக்கு காரணம் வேறு எதுவுமே இல்லை, வார்த்தையை விடும்போது தான் சமாதான குறைவு ஏற்படுது. இந்த நாபால் அபிகாயில் குடும்பத்திலே ஒரு சமாதானம் இருந்தது. இன்றைக்கும் உங்களுக்கு குடும்பத்திலே சமாதானம் வேணும்பா?
கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பேசும்போது ஆண்டவருக்காக ஆண்டவருடைய முன்னிறுத்தி நாம் செயல்படும்போது கர்த்தர் நமக்கு அப்படி அளவில்லாத சமாதானத்தை கட்டளையிடுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலையும் கூட கர்த்தாவே எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீதிமொழிகள் 23:21 குடியனும் போஜன பிரியனும் தரித்திரியமாவார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. எங்களுக்குள்ளே குடியினாலே எத்தனையோ குடும்பங்களில் சமாதான குறைச்சல் இருக்குதுப்பா. இன்றைக்கு அந்த தரித்திரத்தை எங்களை விட்டு அகற்றி போடுங்கப்பா. ஆமீன். கொலேசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலே ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதலாக இருங்கள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு தாங்க. அபிகாயில் வாழ்க்கையிலே நீங்கள் கொடுத்தது போல் எங்களுக்கு நீங்கள் உம்முடைய சமாதானத்தை தருவீங்கன்னு நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உமக்கென்று நீங்கள் விரும்புகிற இந்த குடும்ப வாழ்க்கையை சந்தோஷத்தோடு அன்போடு ஆமீன் சமாதானத்தோடு வாழ நீங்கள் கிருபை தாங்க. உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமீன்.